ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான நியூஸுங்க. இன்றைக்கி அதை அவங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த லாங் வீடியோங்க. என் பொண்ணு யூகேஜி போயிட்டாங்க. யூகேஜியில் ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட் வச்சாங்க. அதோட பேப்பர் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட் இங்கிலீஷ் யூகேஜி அனுஷா வி. இது என்ன பேப்பர்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷுங்க. அதில் வந்து 50க்கு 43.5 வாங்கியிருக்காங்க. குட் போட்டிருக்காங்க. அவங்க வந்து கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஆஃப் 1 மார்க் அந்த மாதிரி கம்மி பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கலாமா? ரைட்டு ஆல்ஃபபெட் A to Zல 13 மார்க்குக்கு 12.5 வாங்கியிருக்காங்க. அதில் ஒரு சின்ன மிஸ்டேக்குங்க. ஒய்யெல்லாம் கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. லைட்டாக அது கேர்வாக இல்லைங்களா, அதுக்கு உடனே அதுக்கு ஒரு 1/2 மார்க் கம்மி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பப்பிள்ஸுங்க. அதுக்கு 12க்கு எல்லாமே கரெக்டாக தான் கலர் பண்ணியிருக்காங்க. ஷேட் வந்து கரெக்டாக கொடுக்கணுங்களாம். அதனால ஒரு 1/2 மார்க் கம்மி பண்ணியிருக்காங்க. 11.5. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேட்ச் த ரைமிங் வேர்ட்ஸில் வந்துட்டு ஃபுல் மார்க் வாங்கியிருந்தாங்க. 10க்கு 10 வாங்கியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ரைட் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த பிக்சர் நேம். அதில் வந்துட்டு அதுலேயும் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த என்னங்க பண்ணுற இந்த ஒய் தாங்க என்ன தான் பண்ணுறது, அதுக்கு போய் கரெக்டாக போட்டிருக்காங்க. அது நீட்டாக இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 1/2 மார்க் கம்மி பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஓரலில் வந்து ரைம்ஸு வந்து வேர் இஸ் த ஃபைத்தும் ஸ்கூல் இஸ் வெயிட்டிங் 2 ரைம்ஸ் கேட்டிருக்காங்க. மொத்தம் வந்து ஓரலில் வந்து 50 மார்க்குங்க. அப்புறம் வந்து சவுண்ட் வந்து ஏஇ. அப்புறம் பேஜ் நம்பர் 10, 11 வந்து ஒரு ரைம்ஸ் இருக்கும், அது கேட்டிருக்காங்க. ஓரலில் மொத்தமாக 50 மார்க்குங்க. அதில் வந்து நம்ம 50க்கு 40 வாங்கியிருக்காங்க நம்ம பாப்பா, ஓகேங்க. மொத்தமாக இங்கிலீஷில் வந்துட்டு எவ்வளோ வாங்கியிருக்காங்க? 50க்கு 43.5 வாங்கியிருக்காங்க. குட் போட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேப்பர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு தமிழுங்க. முதல் பருவ தேர்வு தமிழ், ஓகேங்களா? அனுஷா வி 50க்கு 49.5 வாங்கியிருக்காங்க. வி குட் போட்டிருக்காங்க. ஒரு 1/2 மார்க் கம்மியாயிடுச்சுங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு வந்து விடுபட்ட உயிரெழுத்துக்களை எழுதுக. எல்லாமே கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. 20க்கு 9.5 வாங்கியிருக்காங்க. எதுக்கு தெரியுமா? ஐ போட்டிருக்காங்க, அது ஒழுங்காக தெளிவாக தெரில, அதுக்கு ஒரு 1/2 மார்க் கம்மி பண்ணியிருக்காங்க. சரியான மெய்யெழுத்துக்களை வட்டமிடுக. 10க்கு எல்லாமே கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. 10க்கு 10 வாங்கிட்டாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு படத்தை பார்த்து சரியான எழுத்தை எழுதுக. எல்லாமே கரெக்டாக எழுதியிருந்தாங்க. 10/10. அடுத்து பொறுத்துகளையும் கரெக்டாக எல்லாமே மேட்ச் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் 10/10ங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு வாய்மொழி தேர்வு. அதில் வந்துட்டு 50ங்க மொத்தம். 2 ரைம்ஸ் மாம்பழம் மாம்பழம் கதிரவன் 2832ல் ஒரு ரைம்ஸுங்க. அதுவும் சேர்த்து நம்ம பாப்பா வந்து மொத்தமாக வாய்மொழி தேர்வில் வந்துட்டு மொத்தம் 50 மார்க்குங்க. அதில் பாப்பா 50க்கு 50 வாங்கிட்டாங்க. குட்டு போட்டிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. மொத்தமாக தமிழில் ஓரலில் ஃபுல் மார்க் வாங்கிட்டாங்க. இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஐ மட்டும்தாங்க. தமிழில் 50க்கு 49.5 வாங்கியிருக்காங்க. வி குட் போட்டிருக்காங்க, ஓகேங்களா? தமிழில் உண்மையிலே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வெரி குட் அனுஷா செல்லக்குட்டி. ஓகேங்க, நெக்ஸ்ட் பேப்பர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க. அடுத்து வந்து ஃபஸ்ட் மிட்டம் டெஸ்ட் மேக்ஸுங்க. வி அனுஷா 50க்கு 47ங்க. வி குட் தான் போட்டிருக்காங்க. என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு வந்து ட்ரேஸ் த நம்பர் அண்ட் ரைட்டிங் த மிஸ்ஸிங். இதில் வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. 20க்கு 20 வாங்கிட்டாங்க, ஓகேங்களா? ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரைட் த நம்பர் நேம்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க. அந்த ONE என்ன நம்பர் போட்டிருக்காங்களோ அது எழுதணும். அதுலேயுமே நம்ம பாப்பா 10க்கு 10 வாங்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கலர் த லாங் வித் க்ரீன் அண்ட் ஷார்ட் வித் எல்லோ. நம்ம பாப்பா கரெக்டாக கலர் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் ஷேட்ஸ்லாம் கரெக்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து 10க்கு 9 கொடுத்துருந்தாங்க. அந்த ஷேட்ஸ் மட்டும் ஒழுங்காக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதனால் 1 மார்க் கம்மி பண்ணியிருந்தாங்க. அடுத்து ரைட் த அசெண்டிங் ஆர்டரில் வந்து பாப்பா கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. 5/5 பண்ணியிருந்தாங்க. அடுத்து ரைட் த டிசெண்டிங் ஆர்டரில் 5 மார்க்குக்கு பாப்பா 2 இது மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. 2 இது கட் பண்ணியிருந்தாங்க. அப்போ மொத்தமாக டோட்டலாக 3 மார்க்ஸ் போட்டிருந்தாங்க. 2 மார்க்ஸ் கம்மி பண்ணி. அடுத்து ஓரல் மொத்தம் 45 மார்க்குங்க. அதில் வந்து நம்ம பாப்பா வந்துட்டு 100க்கு 19 போட்டிருக்காங்க.
இப்போ வந்து ஃபஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் நம்ம பாப்பா 50க்கு 47 வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, வீக் குட் போட்டிருக்காங்க. அது ஓரல் எப்படின்னா நம்பர் சொல்லுவாங்க. அது மாதிரி 100க்கு அதில் 90 வாங்கியிருக்காங்க. ஆனால் நம்ம பாப்பா மொத்தமாக டோட்டலாக 50க்கு 47 வாங்கியிருக்காங்க மேக்ஸில். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் இவிஎஸ்ங்க, என்வரான்மெண்டல் சயின்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இல்லைங்க. அதில் நம்ம பாப்பா 100க்கு 100 வாங்கியிருக்காங்க. செம்ம ஹாப்பியாக இருந்துச்சுங்க. வீக் குட் போட்டு ரொம்ப பாராட்டியிருந்தாங்க. மிஸ்ஸே கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. இருங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். அதை பார்க்க உண்மையாக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. 50க்கு 50னா 100 அவுட் ஆஃப் 100. ஃபஸ்ட்டு வந்துட்டு ரைட் ஏ எல் ஃபார் லிவிங் திங்ஸ் அண்ட் என் ஃபார் நான் லிவிங் திங்ஸ் என்னன்னு கரெக்டாக நம்ம கரெக்டாக எழுதணுங்க. எல்னு சொல்லிட்டு எல்லாமே கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங்லேயும் எல்லாமே கரெக்டாக மேட்ச் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரைட் த மிஸ்ஸிங் லெட்டர்லையும் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே சூப்பர். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரைட் எனி 5 லிவிங் திங்ஸ்னு போட்டிருந்தாங்க. அதில் நம்ம 20 மார்க்குக்கு நம்ம பாப்பா எல்லாமே கரெக்டாக எழுதியிருந்தாங்க. ஓரல்லையும் இன்னொன்று வந்துட்டு ஓரல்லையும் செம்ம எல்லாமே கரெக்டாக சொல்லி வாய்மொழி தேர்வுலேயும் 100 அவுட் ஆஃப் 100 குட் வாங்கியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. நம்ம பாப்பா இவிஎஸில் வந்துட்டு செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அதில் தாங்க நம்ம பாப்பா 100க்கு 100 வாங்கியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஸ்டார்டிங் தானே, நீ போப்போ நல்லா படிப்பாங்க. நம்ம தான் என்கரேஜ் பண்ணணும் நம்ம குழந்தைங்கள. ஓகேங்களா, இவிஎஸில் என்வரான்மெண்ட்ஸ்னால் 100 அவுட் ஆஃப் 100 குட் போட். ஓகே கைஸ், ரொம்ப நேரமாக என் பொண்ணு உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு கேளுங்க. செல்லக்குட்டி இங்கே ஓடிவாங்க, பேசுங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இங்கே பாருங்க எங்க பேப்பரை. ஜாலி 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 ஜாலி. ஆல் தி பெஸ்ட். பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக்